பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 66வது அதிகாரம் 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என கண்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேனே, என் ஜெபம் ஆண்டவர் ஏன் கேட்காமல் இருக்கிறார், ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருக்கிறது. அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 19வது வசனத்தில், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார்னு சொல்கிறான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படாமல் இருக்கிறது? 18வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அக்கிரம சிந்தை என்ன செய்கிறது? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அது நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன். தாவீதை பார்த்து சொல்கிறாரு, எப்பா, நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், நீ எதையெல்லாம் கேட்டையோ அதை எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், உனக்கு நான் கொடுத்தேன். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால, கர்த்தருடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணினதுனால, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கிறான், உபவாசத்தோடு அழுது ஜெபிக்கிறான், ஜெபம் கேட்கப்படலை, பிள்ளை செத்து போச்சு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன காரணம்? அவன் கேட்டதையெல்லாம் தேவன் கொடுத்தார். ஆனால் அவன் செய்த மீறுதல் எதை கொண்டு வந்து விட்டது அப்படின்னா, அவனுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரலைங்க. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, அநேக நேரத்தில் நாம் செய்கிற மீறுதல்கள், தேவனுக்கு முன்பாக இருக்கிற பொல்லாப்பான காரியங்கள் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு தடையாய் மாறிவிடுகிறது. அதனால தான் சங்கீதம் 51:1 அவன் ஜெபிக்கிறான், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்கப்பா, என் மீறுதல்கள் நீங்கள் சுத்திகரியும். நீங்கள் சொல்லி பாருங்கள்,
உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்குகிறத உங்களால் பார்க்க முடியும். ஓ glory to God. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடி இருக்கிற எங்கள் மீறுதல்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும். எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.